ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். ஈஸியாக குக்கரில் எப்படி மட்டன் பிரியாணி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கர் வச்சு அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 2-3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வந்த உடனே அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். அவ்வளோதான், இது 2 மசாலா தான். இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதுக்காக 3 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். 3 டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும். ஒரு 2.25 இல்லை 2 டம்ளர் வச்சா கூட சரியாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்தோடனே 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருக்கணும். அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கலந்து கொடுத்துட்டு குக்கரில் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். ஒரே விசில் தான் விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே குக்கர் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே செம்ம வாசனையோட மட்டன் பிரியாணி கம்மன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது, அதனால் உங்களுக்கு செய்யும் போதே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.